த ரூலர் ஆஃப் த சீஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய க்ரீக் காட் பொசைடனோட அன்னோன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ பேசிக்காக இவர் எல்லா வாட்டர் ஃபார்ம்ஸ் அண்ட் வாட்டர் கிரியேச்சர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற காட்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான கேரக்டராக இவர் இருந்திருக்காரு. தன்னை வழிபடுறவங்களால மட்டும்தான் கடல்களெல்லாம் பயணம் செஞ்சு போக முடியுமாம்மா. அப்படி இல்லாதவங்களெல்லாம் பெரிய பெரிய வேவ்ஸ் சுனாமியெல்லாம் க்ரியேட் பண்ணி ட்ராவல் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாராம்மா. இவரோட ஆயுதமான ட்ரைடன்ட் த கிரேட் டைட்டன் வரப்போ 180 சைக்ளோப்ஸால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டது. இதை வச்சு எர்த்குவேக் ஸ்டார்ம் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். டைம் பொசைடன் அண்ட் காடஸ் ஆஃப் அத்தினாக்கு நடுவில் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடந்துச்சு, யார் ஏத்தன்ஸுங்கிற சிட்டியை ரூல் பண்ணுறது அப்படின்னு. அந்த டைமில் தன்னோட ட்ரைடண்ட்டை வச்சு எர்த்தில் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ரிவரை க்ரியேட் பண்ணார். பொசைடன் தான் ஹார்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணார். ஸோ இவருக்கு காட் ஆஃப் ஹார்சஸ்ன்னு இன்னொரு பேரும் இருக்குது. கடலுக்கு நடுவில் தொலைஞ்சு போன சிட்டியான அட்லாண்டிஸில் இன்னும் ஒரு கோல்டன் பேலஸில் வாழ்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.